பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்கான எபிசோடில் சரவணன் வந்து கடைக்கு வந்துடுவார். கடைக்கு வந்ததுக்கப்புறமா செந்தில் சொல்வார், அண்ணன் அப்பா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாருன்னு, அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் குழந்தைய வந்து நான் பார்த்துப்பேன், ஆனால் அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் எக்காரணம் கொண்டு அவள் அந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார் சரவணன். அது எப்படின்னா முடியும், குழந்தை ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் நம்ம செந்தில். நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ தான் சண்டை தானே போட்டிங்க, அப்போ எப்படி இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரவணன் வந்து முறைப்பார். அந்தாலும் அமைதியாயிருவார் செந்தில். இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டில் பேசிகிட்டு இருப்பாரோ கோமதி கிட்ட, அப்போ நான் வந்து குழந்தைக்காக மட்டும் பேசலை, இன்னொரு காரணம் இருக்குது, தங்கமேல் அக்கா வந்து தற்கொலை பண்ணிக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி. உடனே பாண்டியன் சொல்வார், நீ வந்து அங்கே போய் பாரு, அவளை நம்ம குடும்பத்தோட வாரிசு வளருதில்ல, அதனால் தங்கமேல போய் பாருன்னு சொல்லி கோமதி கிட்ட என்ன பேச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குழந்தை எப்படி இருக்குது செக்கப் போனியான்னு மட்டும் கேட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி. அப்போ ராஜி வருவாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டுக்கலவாணி தானே, இந்த விஷயம் உனக்கும் தெரியுமாடி அப்படின்னு சொல்லி கேட்டால் மீனா சொல்லிடுவாங்க, இல்லை அவளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. அடுத்த சீனில் கதிர் அவங்க மாமனாரும் ரோட்டில் இறங்கி நிற்பாங்க. இனிமேல் நீங்கள் எங்கே செக்கப் போனாலும் நான் தான் அவங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்வார். எக்காரணம் கொண்டு அந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மாமனாரும் சொல்லிட்டு போவார். அப்புறம் குமரவேலோட அப்பா வந்து எங்கள் அண்ணன் நீனும் எங்கடா போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா, அதெல்லாம் சொல்ல முடியாது, நாங்கள் எங்கேயும் போகலையே அப்படின்னு சொல்லி. எப்படியாவது என் குடும்பத்தை வளைச்சி போட்டு என் சொத்தெல்லாம் ஆக்கிரமிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போவார். இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.